மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக மார்ச் மாதத்தினுடைய வாக்கு தத்தம் மற்றும் அனுதின தேவ மன்னாவாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான மிக அருமையான ஒரு வேத பகுதி யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை அற்புதங்களை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சபைக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடிவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, சுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடிவதில்லையே. எனவே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 16 17 வார்த்தைகள் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும் போதுதான் 1 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை நீ பரிசுத்தவானாக காத்துக்கொள். நாம் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் காத்துக்கொள்ளும் போது மட்டும்தான் நம்மை படைத்தவர், நமக்குள்ளே சுவாசத்தை ஊதியிருக்கிறவர், நமக்குள்ளே ஜீவ ஆத்மாவை வைத்திருக்கிறவர் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியும். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் போது மட்டும்தான் நாம் அவரோடு கூப்பிடும் சத்தத்தை அவர் கேட்டு நமக்கு அவர் செவி கொடுக்க முடியும். நாளை அற்புதங்களை காண வேண்டுமானால், அதிசயங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களை சுத்தம் பண்ணி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய திரு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இந்த உலகத்திற்காக, மானிடராகிய நமக்காக, உலகத்தில் உள்ள அனைத்து மானிடர்களுக்காகவும் தன்னைத்தானே பலியாக கொடுத்த இந்த நாளைத்தான் நாம் வரும் ஏப்ரல் மாதத்திலே பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அவருடைய இரத்தத்தாலே நாம் கழுவப்படுவதற்கு, அவருடைய இரத்தத்தாலே நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், உங்களை நீங்கள் உய்ந்து ஆராய்ந்து மனம் திரும்பி பாவங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் போது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் என்கிற வார்த்தையின்படியாக பாவங்களை அறிக்கை செய்து நாம் விட்டுவிடுகிறோம் என்ற தீர்மானத்தோடு நாம் அறிக்கை செய்யும் போது, விட்டு விடுவோம் என்கிற தீர்மானத்தோடு அறிக்கை செய்யும் போது, யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்த உள்ளத்தோடு நாம் அவரை தேடுவோம், அவருக்கு இடம் கொடுப்போம். நமக்குள்ளிருந்து நாம் இதுவரை கண்டிராத பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை நாம் காண்போம் என்கிறதிலே சந்தேகம். நாம் சொல்லுவோம், பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே,
இந்த மார்ச் மாதத்தில் நீ தந்திருக்கிற அருமையான வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை அற்புதங்களை காண்பீர்கள் என்கிற வார்த்தைப்படியாக யோசேப்பு தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டதினாலே யோசேப்புடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தீரப்பா. ஆண்டவரே, தாவீது தன்னை காத்துக் கொண்டதினாலே தாவீதுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தீர். ஆம் கர்த்தாவே, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளிடத்திலும் நீ கிரியை செய்து அவளுடைய வாழ்க்கையிலும் அற்புத அதிசயங்களை, இதுவரை கண்டிராத அற்புதங்களை, அதிசயங்களை காணும்படி நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று கருத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழிவிட இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.